அனைவருக்கும் நோத்பரமையின் பணிவான வணக்கங்கள். ஒரு தம்பி வந்து கேட்டாப்புல, ஆனால் எப்போ தான் தலப்பாவை கட்டுவீங்க, எப்பயுமே இப்படியே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. அது வந்து நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போகாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அது வந்து நமக்குள்ளே ஒரு பற்றாக வந்து உட்காந்துரும். தலப்பா வந்து எனக்கு கட்டணும் அப்படின்றதே என் மைண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. தலப்பா வந்து கட்டியாச்சு. யோகத்தில் போகும்போது சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கும். நாம்பலாம் சில சன்னியாசிகள், சாமியார்கள்லாம் பார்க்கும்போது ஏன்டா தலப்பா கட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏதோ கேள்விகள் கேட்காம இருக்கிற சூழல் இருக்கும். நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நான் வந்து நிலைப்பாட்டில் இருந்து ஒரு பிரம்மச்சாரிய வாழ்க்கையிலேருந்து கிரகஸ்த வாழ்க்கை வரும்பொழுது நம்ம யோகத்தை படிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் நமக்கு தோணுது. சரி, நம்ம படித்தனால இதெல்லாம் தோணுதா இல்லை என்னடா அப்படின்னு பார்க்கும்போது மூதாதையர்கள் ஏதோ இதில் நம்ம கனெக்டாக இருந்தாங்க. ஸோ நான் அதை அடுத்த பதிவில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதையா மாறணும் அப்படின்றதுமே காட்டுறேன். இது வந்து நம்ம டர்பன் வந்து நம்ம தலையில் சுற்றினதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, நல்லதுமே நடக்குது. அதை கட்டிட்ட உடனே நான் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு உணர்றேன். இதை வந்து எப்போ கட்டுறேன் அப்படின்னா, காலைல குளிச்சுட்டு நம்ம யோகா கட்டிட்டோம் அப்படின்னா அதோட நம்மளோட ஜேர்னி கனெக்டிவ் ஆகிட்டே வரும். வீட்டுக்கு வந்துட்டுனா வலை போடும்போது, அதாவது வீச்சு வலை செய்யும்பொழுது எப்போயாவது ஒரு கட்டிட்டு ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப காத்தோட்டம் இல்லாத போல் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் தலைவலி வந்து எனக்கு இதை கட்டலாம் ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். கட்டினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கே நம்ம மீன் பிடிக்க போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயில் ஒரு தலப்பா கட்டினா ஜாலியாக நடக்குது, நம்மளால் வெயில் தாங்கலை பண்ணுவாங்க. ஆனால் அப்போ வெயிலை வந்து அது ரொம்ப ஹீட்டை வந்து தலப்பா வந்து உள் வாங்கிக்கும். ஸோ நம்ம தலைக்கு கொண்டு போகாது. அது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் நமக்கு. ஆனால் தலப்பா வந்து எப்போ நான் கட்டுவோம் அப்படின்னா தூங்கும்பொழுது வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதே போல் தலப்பா வந்து காலையில் கட்டிட்டோம்னா ஒரு மதிய நேரத்தில் நம்ம கைட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட அப்போ நம்ம மறுபடியும் சுற்றிக்கலாம். கட்டிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் உங்களுக்கு அடாப்ட் அது கூடவே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். தலப்பா வந்து நான் எனக்கு நிறைய டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நான் நிறைய பதிவில் கொடுத்தேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் வண்டியில் போகும்போது ஒரு பள்ளத்தில் நானும் என் மகனுமே விழுந்துட்டோம். அப்போ இந்த தலப்பாயை தான் வந்து கட்டி அந்த பைக்குமே நாங்கள் தூக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை மீன் பிடிக்க இரவு நேரங்களில் போகும்போது எங்கள் அக்கா வீட்டுக்கார கூட போனேன். அப்போ வந்து வலை வந்து ஒரு பெரிய பள்ளத்தில் மாட்டிச்சு. அப்போ அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்குறதுக்கு என்னோடய வேட்டியும் என்னோடய தலப்பா வந்து முடி போட்டு கீழே இறங்கி அதுலேருந்து நாங்கள் அந்த வலையை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது மாதிரி நிறைய டைம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு யாருக்காவது அடிப்பட்டால் கூட டக்குன்னு எடுத்து நீங்கள் கவுறு கட்டி எவ்வளோ ரத்தத்தை கட்டி இது பண்ணும். இப்போ ஏதோ ஒரு பொருள் நமக்கு கண்டிப்பாக பயன் தரும். ஸோ நான் அப்படி தான் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். உடனே இதை கட்டுறதுனால எல்லோரும் நான் சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாருக்கான விளக்கங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன், புரியும்னு நினைக்கிறேன். தலப்பா வந்து நமக்கு எப்போ ரொம்ப கசகசன்னு இருக்கோ, ரொம்ப வந்து நெருடலாக இருக்கோ அப்போ நம்ம கைட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படி தான் ரொம்ப எனக்கு ஒரு நெருடலாக இருந்தால் கைட்டி வைப்பேன். மற்ற நேரம் பூரா நான் வந்து தலப்பா வந்து அணிஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.